ரவாவை வர உப்புமா வச்சு இது சாப்பிட்டா எப்படி, நல்ல சிக்கனும் மட்டனும் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. அது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் கன்னியாகுமரி சைடில் கல்யாண வீடுகளில் இது ரொம்ப ஸ்பெஷல். மார்னிங் கொடுப்பாங்க கல்யாண வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு. குக்கரில் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மசாலா சேர்க்கணும். மிளகுத்தூள், மல்லி, கரம் மசாலா, மஞ்சத்தூள். இதெல்லாம் கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலாவும் சேர்க்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி மட்டன் நான் போட போகிறேன். சிக்கன் இருந்தால் சிக்கன் மசாலாவும் சேர்க்கலாம். இல்லை மட்டனும் நல்லாயிருக்கும், சிக்கன் ரவாவும் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு. இல்லை நான் கொஞ்சமாக தான் காமிக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறத வச்சு கொஞ்சமாக அந்த வீடியோக்காக ரெடி பண்ணது. ஒரு ஆள் 2 ஆள் சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணுறேன். அப்புறமா உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு வேக விட்டுலாம். இது மட்டன் ஆனதுனால 5-6 விசில், மட்டன் வேகிற அளவுக்கு விசில். சிக்கன்னா 2-3 விசில் வச்சா போதும். இது வேகட்டும். இது வேகிற டைமில் ரவை வந்து வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் நம்ம கேசரிக்கு வறுத்தெடுத்து செய்கிறது மாதிரி ஓரளவுக்கு வறுத்தெடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மட்டன் நல்லா வெந்துச்சு, சூப்பராக வெந்திருக்கு. நெய் படந்து நிற்கிது பாருங்கள். இனி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். கடாயில் நெய் விட்டு இந்த மட்டன் கலவையை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடுறேன். நிறைய தேங்காய் துருவல் வேணுன்னா, ஏன்னா ரவை இருக்கிறனால தேங்காய் துருவல் போட்டால் ஒன்றும் செய்யாது, கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொதித்ததும் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுலாம். தண்ணி வந்து ரவை விடுறதுனால அளவு கொஞ்சம் பார்த்து அதிகமாக விடணும். 1 கப் ரவானா ஒரு 3 கப் தண்ணி இருக்கிற மாதிரி. 3 கப் மேலே இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ரவை வந்து பிடிச்சிடும், தண்ணியை உறிஞ்சிடும். இப்போ வந்து நான் 1 கப் தான் ரவை விடுறேன். ரவை மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொட்டுவேன். இப்போ வந்து கட்டி பிடிக்காது. கிளறிட்டே இருந்தோன்னா அப்படி அதுங்க 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு. 1 கப் ரவாக்கு 3 கப் மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்தா போதும். 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியெல்லாம் உறிஞ்சி வரட்டுச்சு. இப்போ வந்து நெய்யில் வறுத்து வச்சா அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் இருந்து ஆட் பண்ணணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிடிச்சி தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்திருக்கேன். வேக வச்ச முட்டையும் வச்சு இருந்தால் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு எந்த குழம்பும் தேவையில்லை, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.